ஹலோ காய்ஸ், நீட் 2020 இருக்கிற பாட்னி கொஷின்ஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 50 கொஷின் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் 50ஆ? ஆமாப்பா, இப்போ தான் அவங்களுக்கு 45 கொஷின்னு பழைய ஃபார்மேட்டு கொண்டு வந்திருக்காங்க. 2022லலாம் 50 கொஷின், அதில் 45 ஆக்சுவலி 35 வந்து சாய்ஸ் கிடையாது. பாக்கி 15ல் உங்களுக்கு சாய்ஸு ஏதாவது 10 எழுதிக்கலாம். ஸோ 45 கொஷின் நம்ம அந்த 50ஐயும் பார்க்கலாம். சரியா? ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் அவர் செஷன், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் லைக் த வீடியோ. நான் இந்த 50 கொஷினையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக அதில் இருக்கிற கான்செப்டோடு சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு வாட்டி நீங்கள் கான்செப்டை படித்து புரிஞ்சுக்கிட்டு இந்த கொஷினை சால்வ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த கான்செப்டை வச்சு எப்படி மாடிஃபை பண்ணி கேள்வி கேட்டாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு சால்வ் இட். சரியா? ஸோ கான்செப்டை மறக்கக்கூடாது, ரைட்? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் சேனல் இஸ் கிரியேட்டட் ஃபார் த நீட் ஆஸ்பிரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுன்னா லைக் த வீடியோ, ரைட்? அண்ட் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது நீட் எக்ஸாமை நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா யூ கேன் ஜாயின் அவர் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். பிகாஸ் நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பசங்களுக்கும் இது ஆப்டாக டிசைன் பண்ணியிருக்கிறோம். +2 படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் யூ கேன் ஜாயின் இன் அவர் தளபதி பேட்ச். இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் +2 அண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட், ரிப்பீட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் இன் அவர் வெற்றி நீட் பேட்ச். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் பாருங்கள், வெற்றிக்கு 30% ஆஃபர் போகுது. திஸ் இஸ் த கோர்ஸ் ப்ரைஸு. தளபதிக்கு 30% ஆஃபர் போது. யூஸ் த கூப்பான் கோட். திஸ் இஸ் த கோர்ஸ் ப்ரைஸு, ரைட்டா? இதுக்கும் இந்த கூப்பான் கோடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் ட்ராக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15% ஆஃபர். யூ கேன் யூஸ் த கூப்பான் கோட். திஸ் இஸ் த ப்ரைஸ். இப்போ இது மூணுத்துலையுமே உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்ட் வீடியோஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், ரைட்? அதுக்கப்புறம் கொஷின் டிஸ்கஷன் செஷன் இருக்கும், மென்டார் இருப்பாங்க, ஏஐ ஃபீச்சர் இருக்கும், கிராஷ் கோர்ஸு, டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் இதிலே சேர்ந்து வந்துடும். சரிங்களா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போது கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா? QR கோடை ஸ்கேன் பண்ணியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலமாகவோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேரலாம். கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ்னு ஒரு லிங்க் கீழே இருக்கும். சரியா? அது மூலமாக வாட்ஸ்அப்பில் சேருங்க. செஷன்ஸுடைய நோட்ஸ் பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அப்போது பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அப்சர்வ்ட் டியூரிங் அப்போபிளாஸ்டிக் பாத்வே? ஓகே, ஸோ அப்போபிளாஸ்டிக் பாத்வேல எது வராது? ஆக்சுவலாக மொதல் கொஷினே சூப்பர்ன்ற மாதிரி இது டிரான்ஸ்போர்ட் சாப்டர் டெலிட்டட் சிலபஸ்ஸு. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதில் இது மூணும் உங்களுக்கு என்ன வரும்? அப்போபிளாஸ்டிக்கில் வரும். இது அப்போபிளாஸ்டிக்கில் வராது. சரியா? இது டெலிட்டட் சிலபஸ்ஸு. 2026 நீட்டுக்கு இந்த சாப்டர்லேருந்து கொஷின் வரப்போவதில்லை. இதை நம்ம விட்டுடலாம். சரியா? பாலை சாமி கூட்டுருவேன் அப்படின்ற மாதிரி கொஷினை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், டிவைஸு விச் கேன் ரிமூவ் பர்டிகுலேட் மேட்ரு ப்ரெசன்ட் இந்த எக்ஸாஸ்ட். இதுவும் அடுத்த பாலையும் சாமி கூடலாம். ஏன்னா இது என்விரான்மெண்டல் இஷ்யூலேருந்து வருது. சரியா? அதனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இது டெலிட்டட் சாப்டர், நீட் எக்ஸாமுக்கு இந்த வருஷத்துக்கு வரப்போகிறதில்ல. சரியா? ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நெவர் அக்கர்ஸ் டியூரிங் மைட்டாட்டிக் செல் டிவிஷன்? மைட்டாட்டிக் செல் டிவிஷனில் எது நடக்காது அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஒரே வார்த்தை, பேரிங்கு. மியாசிஸில் தான் பேரிங்கு, மைட்டாசிஸில் பேரிங்கே கிடையாது. சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் ரைட் ஆன்சர், ரைட்? ஸோ அப்போது அடுத்து பாருங்கள், ஹைட்ரோகுலாய்டு கெராஜின் இஸ் ஒப்டைன்டு ஃப்ரம். உங்களுக்கு அல்ஜின் ப்ரௌன் ஆல்கேலேருந்து வரும், கெராஜின் உங்களுக்கு ரெட் ஆல்கேலேருந்து வரும். கரெக்டாக? இப்போ ரெட் ஆல்கே ரோடோஃபைசியே. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர், ரைட்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சுட்டு எதெல்லாம் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லணும். ரூட்டில் சைலம் ஃப்ளோயம் வாஸ்குலர் பண்டில் இருக்குது. எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா ஆல்டர்னேட் மேனரில் அலாங் டிஃப்ரெண்ட் ரேடியை. இது கரெக்டு. ஸோ ரேடியல் வாஸ்குலர் பண்டில் இருக்கும். அப்போ ரூட்டில் இங்கே சைலோனா இங்கே ஃப்ளோயும், இங்கே சைலோனா இங்கே ஃப்ளோயும், இங்கே சைலோனா இங்கே ஃப்ளோயும் சொல்லிவிட்டு வேறு வேறு ரேடியஸில் தான் உங்களுக்கு அது அரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், கன்ஜாயிண்ட்டு க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டிலில் கேம்பியம் இருக்காதா அப்படின்னா க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டிலில் கேம்பியம் கிடையாது. ஸோ அப்போது கன்ஜாயிண்ட்டுக்கும் போது சைலமும் ஃப்ளோயமும் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற மாதிரி சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ரேடியஸில் இருக்கும். ரெண்டுக்கும் இடையில கேம்பியம் இருந்துச்சுன்னா ஓப்பன், கேம்பியம் இல்லாட்டினா க்ளோஸ்டு. ஸோ அப்போது இதுவும் கரெக்டு. ஓகே, இதுவும் கரெக்டு. ஓப்பன் வாஸ்குலர் பண்டிலில் கேம்பியம் இருக்குமா? இப்போ தான் சொன்னேன். ஓப்பன் அப்படின்னா அது ரெண்டு சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் கேம்பியம் இருக்கும். வாஸ்குலர் பண்டில் ஆஃப் டைகாட் ஸ்டெம்மு எண்டார்ச் புரோட்டோசைலமா? ஸோ எண்டார்ச் அப்படின்னாலே இந்த புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த பித் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சைலமு, புரோட்டோசைலம், மெட்டாசைலம் இருக்குது. ஓகே, எண்டார்ச்னா புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த பித் இருக்கும். சரிங்களா? எக்ஸார்ச் அப்படின்னா புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரியில் இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, டைகாட் ஸ்டெம்மில் எண்டார்ச் வருது. இப்போ விஷயம் என்னென்னா, ஒரு சிம்பிள் ஹிண்ட் சொல்கிறேன். சென்டுன்னு ஒரு நிமோனிக் வச்சுக்கோங்க. சரியா? எஸ்னா ஸ்டெம்மு, என்னங்க? எஸ்னா ஸ்டெம்மு, இஎன்டி எண்டுனா எண்டார்ச்னு அர்த்தம். அப்போது ஸ்டெம்மில்
டெஃபினட்டாக எண்ட் ஆர்ச் தான். ஸோ இதுவும் கரெக்டு. மோனோகாட் ரூட்டில் மோர் தென் 6 சைலம் பண்டில் இருக்குமா உங்களுக்கு அப்படின்னா சர்ப்ரைசிங்லி எஸ்ஸு. ஸோ அதுக்கு தான் பேர் பாலி ஆர்ச்சு. என்ன சார் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், அந்த வருஷம் ஒரு கோளார் வேலையை பார்த்து விட்டாங்க. இதில் எல்லாம் எல்லாமே கரெக்டு தான், அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஆல் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்டு. சரியா? அப்போது டிஎன்ஏ பாலிமார்பிசம் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப், உங்களுக்கு எல்லாருக்கும் டிஎன்ஏ 99.99% சேமு, அந்த 0.01% தான் நான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்போது அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கான அடிப்படையே. ஸோ தட் இஸ் த பேசிஸ் ஃபார் உங்களுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ப்ளஸ் ஜெனட்டிக் மேப்பிங். ஓகே, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கும் அதுதான் அடிப்படை, ஜெனட்டிக் மேப்பிங்க்கும் அதுதான் அடிப்படை. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த ஜீன்ஸ் சேமாக இருந்தாலும் ஒரு சில ஜீன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தருடைய உடம்புல இருக்கிற அந்த ஜீன்ஸு எப்படி எப்படி இருக்குது, எந்தெந்த குரோமோசோமில் எந்தெந்த ஜீன் இருக்குன்னு மேப் பண்ணுறீங்கல்ல, அதுதான் ஜெனட்டிக் மேப்பிங்கிறது. சரியா? ரெண்டுமே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த டிஎன்ஏ பாலிமார்பிசம்ன்றது இருக்கணும். ஒவ்வொரு பர்சனுக்கும் அந்த டிஎன்ஏ கொஞ்சமாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சரியா? மெஜாரிட்டி சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ அடுத்து பாருங்க, யூ ஹேவ் அசர்ஷன் ரீசனு. ஸோ அசர்ஷன் சொல்லுது பிசிஆர் இஸ் யூஸ்ட் இன் டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷன். ஆமாம், கரெக்ட். டிஎன்ஏ ஒரு காப்பியை பல காப்பியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பிசிஆர் இருக்கும். ஸோ இது ரைட்டு. ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இஸ் யூஸ்ட் அஸ் செலக்டபிள் மார்க்கர் டு செக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அப்போது ஒரு செல்லுக்குள்ளார ஜெனடிக் மெட்டீரியல் போயிருக்குன்னா அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் அப்படிங்கிற செலக்டபிள் மார்க்கர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. ஸோ இப்போ ஏவும் ஆரும் கரெக்டு, ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஏ. கிளியரா? ஸோ appearance ஆஃப் ரீகாம்பினேஷன் nodule அண்ட் homologous chromosome occurs during meiosis characterizes. ஸோ அப்போ உங்களுக்கு ரீகாம்பினேஷன் nodule அப்படிங்கிறது அந்த 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம் பேரிங் ஆகி கிராசிங் ஓவர் ஆகி ரீகாம்பினேஷன் ஆன பிறகு அந்த ரீகாம்பினேஷன் nodule வந்துட்டு ஃபார்ம் ஆகும் மியாசிஸ். அப்போ அது என்னத்தை கேரக்டரைஸ் பண்ணுது? டெர்மினைசேஷனா, சினோட்டோனிமல் காம்ப்ளெக்ஸா, பயோவேலண்டா, சைட் அட் விச் கிராசிங் ஓவர் அக்கர்ஸா? இதுதான். எந்த இடத்துல கிராசிங் ஓவர் ஆணுச்சோ அந்த இடத்துல தான் ரீகாம்பினேஷன் நாடியூல் வரும். ஸோ அப்போ அந்த சைட்டை தான் இது குறிக்குது. கிளியரா? ஸோ அடுத்து பாருங்கள், ஜைகோமார்பிக் எதில் இருக்கும்? அப்போது ஜைகோமார்பிக் இஸ் பைலேட்ரல் சிமெட்ரி. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப சிம்பிள், டைரக்ட் என்சிஆர்டி. சரியா? ஸோ இதில் இந்த மஸ்டர்ட் இருக்குது பாருங்கள், இது ஆக்டினோமார்பிக், இது ஆக்டினோமார்பிக், இது ஆக்டினோமார்பிக். இவங்க 2 பேர் தான் ஜைகோமார்பிக் பைலேட்ரல் சிமெட்ரி. ஸோ இப்போ பிசி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்து பாருங்கள், ப்ரொடக்ஷன் ஆஃப் குக்கும்பர் ஹேஸ் இன்க்ரீஸ்டு மெனி ஃபோல்ட் இன் ரீசெண்ட் இயர்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் ஹார்மோன் ஹேஸ் ரிசல்டட் இன் திஸ் increased yield as the hormone is known to produce female flower in plant. அப்போது குக்கும்பர் ஈல்டு ஏறி இருக்குது, அது காரணம் ஒரு பிளான்ட் ஹார்மோன். அந்த பிளான்ட் ஹார்மோன் குக்கும்பரோட ஃபீமேல் ஃப்ளவருடைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. ஸோ அந்த பிளான்ட் ஹார்மோன் என்னது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிள், டைரக்ட் என்சிஆர்டி எத்துலேருந்தா. ஸோ இப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். அதுதான் குக்கும்பருடைய ஃபீமேல் ஃப்ளவரை ப்ரொமோட் பண்ணும். இப்போ குக்கும்பரோட ஈல்டு ஏறும். சரியா? ஸோ அடுத்து எது வந்துட்டு நாட் ட்ரூ ஃபார் அகரஸ் ஜெல் எல்ட்ரோஃபோரசஸ்? எது தப்புன்னு கேட்குறாங்க. பிரைட் ஆரஞ்சு கலர் டிஎன்ஏ அப்சர்வ்ட் இன் ஜெல் எக்ஸ்போஸ் டு யூவியா? ஓகே, ஆமாம், கரெக்டு. யூவி அடிக்கணும், அப்படி அடிக்கும்போது பிரைட் ஆரஞ்சு கலரில் டிஎன்ஏ தெரியும். ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் செப்பரேட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஃப்ரம் ஜெல் இஸ் எலியூஷன். ஸோ செப்பரேட்டான டிஎன்ஏ மட்டும் அந்த ஜெல்லேருந்து எடுக்கிறது எலியூஷன் தான். செப்பரேட் டிஎன்ஏ ஃப்ரெண்ட் ஸ்டெயின்டு பை யூசிங் எத்திடியம் புரோமைடு. ஸோ ஸ்டெயின் போடணும், அப்புறம் தான் யூவி அடித்து பார்க்கணும், அப்போ தான் பிரைட் ஆரஞ்சாக தெரியும். அப்போது எத்திடியம் புரோமைடுக்கு தான் அந்த ஸ்டெயின். சரிங்களா? presence of chromogenic substrate gives blue colored DNA bands on the gel. ஸோ உங்களுக்கு இந்த குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட் இருக்குது பாருங்கள், இந்த எத்திடியம் புரோமைடு. ஸோ இப்போது அது போட்டிங்க அப்படின்னா டிஎன்ஏ ஆரஞ்சு கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்காது. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு நாட் கரெக்டு. அப்போ தட் இஸ் த இன்கரெக்ட் ஒன். ஓகே, ஆக்சுவலி இது ஒரு கரெக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு எத்திடியம் புரோமைடு கிடையாது, இன்னும் எத்திடியம் புரோமைடு இட்ஸ் த டை தான். ஓகேவா? ஸோ இங்கே குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட்லாம் வரப்போகிறது இல்லை. ஆனால் டிஎன்ஏ ப்ளூ கலர் கிடையாது, டிஎன்ஏ பிரைட் ஆரஞ்சு கலரு. சரிங்களா? அப்போது பிசிஆரில் இது வரப்போகிறது இல்லை, எத்திடியம் புரோமைடுங்கிற டை தான் வரும். எத்திடியம் புரோமைடு டை போட்டிங்கன்னா ஜெல்லில் டிஎன்ஏ ப்ளூ ஆர் பிரைட் ஆரஞ்சு கலராக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் யூவி அடிக்கணும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சரு. அடுத்து பாருங்கள், இப்போது
ஓல்டு ட்ரீஸில் கிரேட்டர் பார்ட் ஆஃப் செகண்டரி சைலம் இஸ் டார்க் ப்ரௌனு அண்ட் ரெசிஸ்டன்ட் டு இன்செக்ட் அட்டாக்கு டியூ டு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்டரி க்ரோத்தில் வரும். இது கைண்ட் ஆஃப் டெலிட்டடு நீட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் லெட் அஸ் ஸ்கிப் திஸ் கொஷின். சரிங்களா, இது உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா டெலிட்டடில் வரும். சரிங்களா, secretion of secondary metabolite and their deposition in the lumen of vessel, deposition of organic compound like tannin and resin in the central layer of stem, ரைட்டா. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ அதனால் லெட்ஸ் லீவ் திஸ் கொஷின். ஸோ இதில் ஏவும் பியும் கரெக்டு. ஓகே, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 26ல் இது வரப்போகிறது இல்லை. கரெக்டாக. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு? ஸோ அப்படிங்கிறதான் கேள்வி. ஒவ்வொரு ஆல்கேவும் அதனுடைய ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியலை ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை கொடுத்துருக்குறாங்க. ஸோ க்ரீன் ஆல்கே ஸ்டார்ச்சு கரெக்டு, ப்ரௌன் ஆல்கே ஃபியூகோசாந்தன் இஸ் ஆல்சோ கரெக்டு, பார்ஃபைரா ரெட் ஆல்கே ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச் இஸ் ரைட்டு, இலோதெக்ஸ் க்ரீன் ஆல்கே அதுக்கு மேனட்டால் வந்துட்டு கிடையாது. சரியா, க்ரீன் ஆல்கேக்கு மேனட்டால் கிடையாது, ஸ்டார்ச் தான். ஸோ தட் இஸ் த இன்கரெக்டு. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அ பிளான்ட் டஸ் நாட் ஷோ பிளாஸ்டிசிட்டி? plant growth and development வரும். plant in response to the environment or to the phase of life they follow different pathway and they form different kind of structure, that is plasticity. ஸோ அது காட்டன், கொரியாண்டர், பட்டர் கப்பு, லார்க் ஸ்பர்லையும் வரும். மெய்ஸில் வராது. சரியா, டைரக்ட் என்சிஆர்டி. ஸோ 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்போது ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டை வாசித்து எது கரெக்டுன்னு சொல்லணும். யூக்ரோமேட்டின் அப்படிங்கிறது லூஸாக பேக் ஆகிருக்குமா? இப்போது மாலிகுலர் பேசிஸில் அந்த பேக்கேஜிங் டிஎன்ஏ பேக்கேஜிங்கில் வரும். ஸோ யூக்ரோமேட்டின் லூஸாக பேக் ஆகிருக்குது. சரிங்களா, ஸோ அப்போது இது கரெக்டு தான். ரைட்டாக கேப் இருக்கும், லூஸாக பேக் ஆகிருக்கும். ஹெட்ரோக்ரோமேட்டின் அப்படிங்கிறது டென்ஸாக பேக் ஆகிருக்கும். ஸோ அதனால டிரான்ஸ்கிரிப்ஷன் அதில் நடக்காது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவ் கிடையாது, இன்ஆக்டிவ். ரைட்டா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டோன் ஆக்டமர் அப்படிங்கிறது ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்குல்ல, அது ஆக்டமர் 8 இருக்கும் ஹிஸ்டோனு. ஸோ அது ஆக்டமர் ஃபார்மேட்டில் இருக்குது. தட் இஸ் ரேப்டு பை நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ இன் நியூக்ளியோசோம். அந்த ஹிஸ்டோன் ஆக்டமரும் நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏவும் ரேப் ஆகிருக்கும். அப்போ தான் ஹிஸ்டோன் வரும், அப்போ தான் நியூக்ளியோசோம் வரும். ஹிஸ்டோன் ஆக்டமரும் டிஎன்ஏவும் ரேப் ஆகிருந்தால் தான் நியூக்ளியோசோம் வரும். ஸோ அப்போ இது அகெயின் கரெக்டு. ஹிஸ்டோன் அப்படிங்கிற ப்ரோட்டீனில் லைசின், அர்ஜினைன் மாதிரியான அமினோ ஆசிட் ஜாஸ்தி இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ ரைட்டு. ரைட்டா, ஒரு டிப்பிக்கல் நியூக்ளியோசைமில் டிப்பிக்கல் நியூக்ளியோசோமில் டிஎன்ஏ 200 பேஸ் பேர் இருக்கும், 400 கிடையாது. ஸோ ஏசிடி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போது லெட் அஸ் டாக் அபவுட் அடுத்தது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொடியூசர்ஸ் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் நாடியூல்ஸ் அந்த ரூட் ஆஃப் அல்னஸ்? அகெயின் இது மினரல் அண்ட் நியூட்ரிஷனில் வரும், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ராங்கியா அப்படிங்கிறது தான் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் நாடியூல்ஸை அல்னஸோடைய ரூட்டில் வந்துட்டு கொடுக்கும். சரியா, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு பாலினேஷன். பாலினேட்டடுக்கு ரிலேட்டடான இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறாங்க. ஸோ மாத்து, பட்டர்ஃப்ளை ஆர் த மோஸ்ட் டாமினண்ட் பாலினேட்டிங் ஏஜென்ட் அமாங் இன்செக்ட்ஸா? ஸோ இல்லை, இன்செக்ட்ஸில் உங்களுக்கு ஹனிபி தான் மோஸ்ட் டாமினேட்டிங். இதுதான் தப்பு. வாட்டர் பாலினேஷன் ரொம்ப ரேரா? ஆமாம், ரொம்ப ரேர் தான். பாலினேஷன் பை விண்டு மோர் காமன் அமாங் ஏபயாட்டிக்கா? ஆமாம், விண்டு பாலினேஷன் தான் ஏபயாட்டிக்கில் ரொம்ப காமனு வாட்டரை விட. ஃப்ளார் ப்ரொடியூஸ் பேட் ஸ்மெல், ஃபவுல் ஆர்டர் டு அட்ராக்ட் ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில் டு கெட் பாலினேட்டட். ஆமாம், ஸோ ஃப்ளையையும் பீட்டிலையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளவரு பேட் ஸ்மெல்லை செக்ரீட் பண்ணும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு தான் தப்பு. தட் இஸ் த ரைட் ஆன்சரு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெத்தட் ஆஃப் எக்ஸிட்-2? ஆர்கனிசம் இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு வந்து பாதுகாக்கிறது. ஸோ இப்போ எது வந்துட்டு நாட் அ மெத்தட் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு எக்ஸிட்-2வில் எது வராது அப்படின்னா ஐ கேன் சே நேஷ்னல் பார்க்கு எக்ஸிட்-2வில் வராது, அது இன்சிட்டு, அந்த ஆர்கனிசம் இருக்கிற இடத்துலையே வச்சு பாதுகாக்கிறது. மற்றபடி கிரியோ ப்ரிசர்வேஷன், இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், மைக்ரோ ப்ரொபகேஷன்லாம் எக்ஸிட்-2வில் வந்துடும். சரியா, ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ ரிகார்டிங் த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி டியூரிங் ஏடிபி சிந்தசிஸ் டியூரிங் கெமிஆஸ்மாசிஸ்? ஸோ கெமிஆஸ்மாசிஸ் ரெஸ்பிரேஷன்லேயும் வரும், ஃபோட்டோசிந்தசிஸ்லேயும் வரும். இப்போ எது வந்து தப்புன்னு கேட்குறாங்க. என்ஏடிபி ரிடக்ஷன் ஆகி NADPH2 மாறும் ஆன் த ஸ்ட்ரோமா சைட் ஆஃப் த மெம்பரேன். ஸோ இங்கே ஸ்பெஷலாக வந்துட்டு they are talking about the ஃபோட்டோசிந்தசிஸில் நடக்கிற குளோரோபிளாஸ்டோடைய தைலகாய்டில் வச்சு நடக்கிற அந்த கெமிஆஸ்மாசிஸை பற்றி பேசுகிறாங்க. சரியா, புரோட்டான் கிரேடியன்ட் பிரேக் டவுன் ஆகுமா? டெஃபினட்டாக ஆகும். எலக்ட்ரான் கிரேடியன்ட் பிரேக் டவுன் ஆக போகிறதில்ல. ரைட், ஸோ இது கரெக்டு. உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கெமிஆஸ்மாசிஸில் ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் 3 த ரைட் ஆன்சர். மூமெண்ட் ஆஃப் ப்ரோட்டான் அக்ராஸ் த மெம்பரெயின் டு ஸ்ட்ரோமா அப்படிங்கிறது நடக்குமா? ஆமாம் ஆமாம். ஸோ மெம்பரெயின்லேருந்து இன்னும் அந்த தைலகாய்டினுடைய குளோரோபிளாஸ்டில் இருக்கிற தைலகாய்டினுடைய அந்த மெம்பரெயினுக்கு அக்ராஸாக ப்ரோட்டான் ஸ்ட்ரோமாக்கு மூவ் ஆகி போகும். சரியா,
இது என்னது அப்படின்னா இந்த நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷனில் உங்களுக்கு NADP வந்து NADP HH+ஆக மாறும் அல்லது NADP H2ஆக மாறும். ஸோ அதை தான் கொடுத்துருக்குறாங்க சரியா. ஸோ இப்போது எலக்ட்ரான் கிரேடியன்ட் உடையாது, ப்ரோட்டான் கிரேடியன்ட் உடையும் வென் ப்ரோட்டான் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை டு லோ. அப்போ தான் ATP ஃபார்ம் ஆகும் சரியா. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் cannot be connected to predation. ப்ரிடேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது எது? ஸோ necessitated by nature to maintain ecological balance. இது கரெக்டு. ஸோ இயற்கையே இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதுது. ஓகே, ஏன்னா எக்காலஜிக்கல் பேலன்ஸை ப்ரிடேஷன் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணும் ஆக்சுவலாக. ரைட்டா. அடுத்து ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இன் கம்யூனிட்டி. ஸோ அப்போது ஒரு கம்யூனிட்டியில் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா டெஃபினட்டாக. இப்போது ப்ரெடேட்டர் இருக்குது அப்படின்னா அது ப்ரே கடையில் இருக்கிற போட்டியை குறைக்கும். ஸோ ப்ரே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாக மாட்டாங்க. அப்போது உங்களுக்கு ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி மெயின்டைன் ஆகும் சரியா. அடுத்து பாருங்கள், மைட்டு லீடு டு எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் அ ஸ்பீசிஸு. ரைட்டா. ஸோ அடுத்து இன்ட்ராக்டிங் ஸ்பீசிஸ் ஆர் நெகட்டிவ்லி இம்பேக்டு. ஸோ அதான் ஒரு வேளை ப்ரிடேட்ரு ஓவராக ப்ரேவை சாப்பிட்டு தீர்த்துருச்சுன்னா அப்போது அந்த ப்ரே அழிஞ்சு போயிடும். ஸோ அப்போ அதனால ஸ்பீசிஸு எக்ஸ்டிங்க்ட் ஆகும். ரைட். ப்ரிடேஷன் பொறுத்த வரைக்கும் 2 இன்ட்ராக்டிங் ஸ்பீசிஸுக்கு நெகட்டிவ்லி இம்பேக்ட் இல்லை. ஒரு இதுக்கு பாசிட்டிவ், இன்னொருதுக்கு தான் நெகட்டிவ். ஸோ இதுதான் வந்துட்டு தப்பு. ஸோ அப்போது ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. அடுத்து 2 ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் தப்பு சொல்லணும். கிளைஸ்டோகேமஸ் அப்படிங்கிறது இன்வேரியபிளி ஆட்டோகேமஸ். இட் இஸ் கரெக்டு பிகாஸ் இந்த பூ க்ளோஸ் ஆகியே இருக்கும். அப்போது பட்டு ஃபஸ்ட்டு இருக்கணும், பட்டு அப்புறம் ஓப்பன் ஆகணும். கிளைஸ்டோகேமஸில் அந்த பட்டு ஓப்பனே ஆகாமல் மூடியே இருக்கும். உள்ளார இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆயிரும். ஓகே, மெச்சூர் ஆன பிறகு மூடியே இருக்கிறதுனால ஸோ ஆந்தர்லேருந்து போலன் சிக்மாவில் விழும். செல்ஃப் பாலினேஷன் கண்டிப்பாக நடக்கும். கிளைஸ்டோகேமி டிஸ்அட்வான்டேஜஸ் ஏன்னா அங்கே கிராஸ் பாலினேஷனுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. யா, அதுவும் கரெக்டு தான். பிகாஸ் செல்ஃப் பாலினேஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால கிராஸ் பாலினேஷன் ஆகாது. ஸோ இப்போ புது புது கேரக்டர் புது புது ஃபீச்சர் வந்துட்டு வராது. அப்போது தட் இஸ் அ ப்ராப்ளம் ஒன்லி. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 1 and 2 இஸ் கரெக்டு. இப்போ அடுத்து பாருங்கள், ப்ரைமரி CO2 அக்செப்டார் C4 பிளான்ட்டில் ஃபாஸ்போயினால் பைருவேட்டு அண்ட் அது மீசோஃபில் செல்லில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. யா, திஸ் இஸ் அப்சல்யூட்லி கரெக்டு. ஃபாஸ்போயினால் பைருவேட் வந்து உங்களுக்கு CO2ஓட சேரும். ஸோ அப்போது OAA ஆக்சோலாஸ்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் C4ல் ருபிஸ்கோ இருக்காதா? ஆமாம், ருபிஸ்கோ மீசோஃபில் இருக்காது, பண்டில் ஷீட்டில் தான் இருக்கும். எங்கே? C4 பிளான்ட்டில் சரியா. இப்போ போத் 1 and 2 ஆர் கரெக்டு. ஸோ அடுத்து பாருங்கள், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு எதெல்லாம் வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. லீஃப்லெட்டு பாயிண்டட் ஹார்ன்ஸாக மாடிஃபையாக இருக்குது சிட்ரஸ்லேயும் பவுகேன் வில்லாலேயும். கரெக்டு. சிட்ரஸ்லேயும் பவுகேன் வில்லாலேயும் உங்களுக்கு லீஃப்லெட்டு தான். சாரி, இதில் இல்லை, ஐ மீன் சிட்ரஸ் பவுகேனியால் இது கிடையாது. ஓகே, ஸோ இதில் என்ன விஷயம்னா லீஃப்லெட்டு மாடிஃபையாக இருக்காது. தான் கரெக்டு தான், அது லீஃப்லெட்டு கிடையாது. அதனுடைய ஆக்சிலரி பட்டு தான் உங்களுக்கு என்னவா மாடிஃபையாக இருக்கும்? தானாக மாடிஃபையாக இருக்கும். ஆக்சிலரி பட் வந்துட்டு ஐ கேன் சே ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷனில் வரும், லீஃப் கிடையாது. ஸோ இது வந்துட்டு தவறு. ரைட்டா. அப்புறம் ஐ கேன் சே ஆக்சிலரி பட்டு ஃப்ரம் ஃபார்ம் ஸ்லெண்டர் ஸ்பைரலி காயில் டெண்டர் இன் குக்கும்பர் பம்கின். குக்கும்பர் பம்கின் மாதிரி அந்த காட்ஸில் உங்களுக்கு ஆக்சிலரி பட்டு தின்னான ஸ்பைரலி காயில்டு டெண்டரில் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ஓகே. ஸ்டெம்மு ஃப்ளாட்டு ஃப்ளெஷி நொப்பன்சியா மாடிஃபைட் டு பெர்ஃபார்ம் ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃபு. ஸோ ஒப்பன்சியாவில் லீஃப் இருக்காது, லீஃபு முள்ளாக மாறி இருக்கும். அதுக்கு பதிலாக ஸ்டெம்மு ஃப்ளாட்டாகவும் ஓகேவா ஏன்னோ ஸ்டெம்மு வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும் ஒப்பன்சியாவில். ரைட்டா. ஸோ யா, ஃப்ளாட்டாகவும் இந்த ஃப்ளெஷியாகவும் இருக்கும். ஸோ சிலிண்ட்ரிக்காக இருக்கிறது வந்து யூஃபார்பியா. ஒப்பன்சியாவில் ஃப்ளாட் அண்ட் ஃப்ளெஷியாக இருக்கும். ஸோ அவங்க தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண போகிறாங்க. தட் இஸ் அ ஸ்டெம்மு. ரைட். ஸோ லீஃபோட ஃபங்க்ஷனை இவங்க பண்ண போகிறாங்க. இப்போ 3 is also ரைட்டு. ரைசோஃபோரா ஷோ வெர்டிகலி அப்வர்ட் க்ரோயிங் ரூட்டு தட் ஹெல்ப் டு கெட் ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன். இதுவுமே ரைட்டு. ஸோ ரைசோஃபோரா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மார்ஷி சாயில் இருக்கிற இடத்துல இருக்கும். ஸோ ரூட்டு சாயிலுக்கு வழியாக அண்டர் கிரவுண்டில் க்ரோ ஆகி சாயிலுக்கு மேலே இப்படி வந்துட்டு வரும் சரியா. அப்போ சாயிலை விட்டு மேலே ரூட் வந்துட்டு வருதா. அப்போது இந்த ரூட்டு என்ன பண்ணும்? அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை நல்லபடியாக பண்ணும். ரைட்டா. ஸோ அப்போ ஐ கேன் சே திஸ் இஸ் ஆல்சோ ரைட்டு. ஸோ அடுத்து சபேரியல் க்ரோயிங் ஸ்டெம்மு இன் கிராஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி ஹெல்ப் இன் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஆமாம், கிராஸ்லேயும் சரி ஸ்ட்ராபெரியும் சரி. சபேரியல் அப்படின்னா
அதாவது ஏரியல்னால் மண்ணுக்கு மேலே, சப் ஏரியல்னால் கொஞ்சம் மண்ணுக்கு மேலே கொஞ்சம் மண்ணுக்கு கீழே அப்படி வரும். ரைட்டா? ஸோ அப்போது அவங்க வெஜிடபிள் ப்ரொபகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதை வச்சு நம்ம வெஜிடபிள் ப்ரொபகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பார்ட் வந்துட்டு மோர் தென் ஒன் பிளேஸுக்கு க்ரோ ஆகும். அதாவது ஃபர்தராக க்ரோ ஆகிட்டே இருக்கும். வெஜிடபிள் ப்ரொபகேஷன் பண்ணிக்கலாம். அப்போது இது மாடிஃபிகேஷனில் வரும். இதுவுமே கரெக்டு. ஸோ இப்போ ஏவை தவிர எல்லாமே கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 BCDE இஸ் அப்சல்யூட்லி கரெக்டு. சரியா? இதில் விஷயம் என்னென்னா மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நியூ என்சிஆர்டியில் இருக்காது. பட் அது நீட் சிலபஸில் இருக்குது. அப்போ நீங்கள் ஓல்டு என்சிஆர்டி வச்சு தான் அதை படிக்கணும். சரியா? ஸோ இப்போது கேஷியஸ் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டார் அஃப்கோர்ஸ் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் எத்திலின் தான். அது இஸ் யூஸ்ட் இன் பிளான்ட்ஸ் டூ. இப்போது எத்திலின் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அது பண்ணுற ஃபங்க்ஷனை கேட்குறாங்க. கில் டைகாட் வீடா? இல்லை. அது ஆக்சினு. மால்ட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுமா? இல்லை. ரூட் க்ரோத்து ரூட் ஹேர் ஃபார்மேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ரூட் க்ரோத்து இன்க்ரீஸ் ஆகுது, ரூட் ஹேர் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போது அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகும். சாயிலிருந்து நிறைய வாட்டர் அப்சார்ப் பண்ணிக்கும். சரியா? எபிக்கல் டாமினன்ஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு சைட்டோகைனின். சரியா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷினு, which one of the following plant show vexillary estivation and diadelphous stamen? வெக்ஸிலரி எஸ்டிவேஷனாலே பட்டாணி, கண்ணை மூட்டு போட்டுடலாம். டயடல்ஃபஸ் ஸ்டேமனும் பட்டாணி தான். அப்போது ஸ்டேமன் வந்து 2 பண்டிலாக இருக்கும். 9 ஸ்டேமன் ஒரு பண்டிலையும் பாக்கி இருக்கிற ஒரு ஸ்டேமன் இன்னொரு பண்டிலையும் இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், எக்ஸோ டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் எதில் இருக்கும் அப்படிங்கிறது தான். எக்ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஐ கேன் சே இந்த ஃபீமேல் இருக்குல்ல அதில் எக்ஸ் இருக்கும். மேலுக்கு எக்ஸும் இன்னொரு செக்ஸ் குரோமோசோமும் இருக்காது. ஓகே, அதான் 0ங்கிறது. அதான் எக்ஸோ. இதுக்கு டேரக்ட் என்சிஆர்டி ரொம்ப ஈஸி. கிராஸ் ஓப்பருக்கு தான் எக்ஸோ டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், வாட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் குளுக்கோஸ் டியூரிங் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்? ஸோ லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனுங்கும் போது குளுக்கோஸில் லெஸ் தென் 7% தான் வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு லாக்டிக் ஆசிட்னாலும் சரி, ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனாலும் சரி, உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் போயிட்டாலே லெஸ் தென் 7 தான். புரிஞ்சுதா? ஏரோபிக்கில் தான் நிறையா வரும். ஓகே, so decomposition is a process in which detritus is degraded into simple substance by microbe. Yeah, makes sense. Decomposition is faster if detritus is rich in lignin chitin. detritus dead matterல lignin chitin மாதிரியான ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா டீகம்போசிஷன் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது கரெக்டு, இது தப்பு. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். டெட்ரிட்டஸை சிம்பிள் மேட்டராக உடைக்கிறது மைக்ரோப் தான். சரியா? அதான் டீகம்போசிஷனில் அதான் நடக்கும். வாட் இஸ் த நெட் கெயின் ஆஃப் ATP when each molecule of glucose is converted to 2 molecule of pyruvic acid? ஸோ ஒரு குளுக்கோஸ் உங்களுக்கு 2 பைருவிக் ஆசிடாக மாறுதா? இந்த ப்ராசஸில் கிளைகாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டெப் ப்ராசஸ்ஸு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லையும் தேர்ட் ஸ்டெப்லையும் ஒரு ATP கன்சியூம் ஆகும். அப்போது கன்சப்ஷன் 2 ATP. சரியா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 6th ஸ்டெப்லையும், ஓகேவா, 6th ஸ்டெப் இல்லை, ஐ கேன் சே இந்த 7th ஸ்டெப்லையும் 10th ஸ்டெப்லையும் ATP ப்ரொடக்ஷன் ஆகும். அந்த 7th 10th ஸ்டெப் 2 வாட்டி நடக்கும். சரிங்களா? அப்போது 7th 10th ஒவ்வொன்றிலையும் ஒரு ATP 2 ATP ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ இது 2 வாட்டி நடக்குது. டோட்டலாக 4 ATP ப்ரொடக்ஷன் ஆகும். கன்சப்ஷன் வந்துட்டு 2 ATP, ரிமைனிங் 2. ஸோ இதுதான் நெட் ATP கெயினு. புரியுதா? இது வெறும் கிளைகாலிசிஸுக்கு மட்டும், குளுக்கோஸு பைருவிக் ஆசிடாக மாறுறப்போ. சரியா? அப்போ எவ்வளோ? ஆப்ஷன் 4 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? இப்போது இதையும் மேட்ச் பண்ணணும். இது டிலேட்டட் சிலபஸு, மினரல் நியூட்ரிஷன்லேருந்து வந்திருக்குது. ஒவ்வொரு மினரலும் பண்ணுற வேலையை வந்துட்டு சொல்லணும். சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மேங்கனீஸ் அப்படிங்கிறது வாட்டர் ஸ்பிட்டிங்கில் தேவைப்படும் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போது. இதுக்கப்புறம் மெக்னீஷியம் அப்படிங்கிறது ரெஸ்பிரேஷனுடைய என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணும். அப்புறம் போரான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு போலன் ஜெர்மினேஷனுக்கு தேவை. அயன் அப்படிங்கிறது என்சைம் கேட்டலைஸ் என்சைம் இருக்குல்ல, அதை ஆக்டிவேட் பண்ணும். சரியா? ஹேபிடட் லாஸ், ஃப்ராக்மெண்டேஷன், ஓவர் எக்ஸ்ப்ளோரேஷன், ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன், கோ எக்ஸ்டிங்ஷன், இது எல்லாம் எதுடைய காரணிகள்? ஓகே, தீஸ் ஆர் காசஸ் ஃபார், இதெல்லாம் எதை காஸ் பண்ணும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ 1 2 3 4, ஓகேவா? இதெல்லாம் எதை காஸ் பண்ணும் அப்படின்னா ஐ கேன் சே பயோடைவர்சிட்டி லாஸை காஸ் பண்ணும். இவங்க தான் ஈவல் குவார்டெட்டு, டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸை அழிப்பாங்க. ஸோ பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகும். ஸோ 4 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் mRNA டு ப்ரோட்டீன் பிகின் ஆஸ் சூன் as. ஸோ mRNA ப்ரோட்டீனாக மாறுற ப்ராசஸ் ட்ரான்ஸ்லேஷன் ரைபோசோமில் இது நடக்கும். இது எப்போ நடக்கும்னா tRNA ஆக்டிவேட்டட் லார்ஜர் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோம் கவுண்டர்ஸ் mRNA.
ஸ்மால் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோம் என்கவுண்டர்ஸ் mRNA, லார்ஜ் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோம் என்கவுண்டர்ஸ் mRNA, போத் சப்யூனிட்ஸ் ஜாயின் டுகெதர். அப்போது பாருங்க, ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் சப்யூனிட்டு ரைபோசோமில் ஸ்மாலு லார்ஜ் சப்யூனிட்னு இருக்கும். இந்த ஸ்மால் சப்யூனிட்டு ஃபஸ்ட்டு mRNAவை என்கவுண்டர் பண்ணுமா, அப்போவே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் லார்ஜ் சப்யூனிட் வரும். சரியா? ஸோ இப்போ ஸ்மால் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோம் mRNAவை பார்த்த உடனே என்கவுண்டர் பண்ண உடனேயே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். இட் வில் கெட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் லார்ஜ் சப்யூனிட் வந்து அதில் ஒட்டிக்கும். சரியா? ஸோ கிரிட்லிங் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் பெர்ஃபார்ம்டு பை பிளான்ட் ஃபிசியாலஜிஸ்ட் டு ஐடென்டிஃபை த பிளான்ட் டிஷ்யூ த்ரூ விச். ஸோ இது வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் சாப்டரில் வர்றது. இதுவும் டெலிட்டடு. இது வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்னா, எந்த டிஷ்யூ மூலமாக ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்க இந்த பிளான்ட்டை வெட்டி பார்ப்பாங்க. சரியா? டெலிட்டடு. ஸோ லெட்ஸ் ஸ்கிப் திஸ். எக்ஸோஸ்கெலட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ். ஆர்த்ரோபோட்ஸ்னாலே உங்களுக்கு கைட்டின் தான். சரிங்களா? எக்ஸோஸ்கெலட்டனில். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சரு. அதனால தான் கொஞ்சம் அது ஸ்டிஃபாகும். ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்ல, க்ரன்ச்சி மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அந்த எக்ஸோஸ்கெலட்டன். ஸ்டிஃபுங்கிறத விட ப்ரான்லாம் கருக்கு முறுக்குன்னு இருக்குல்ல, ஸோ அது மாதிரி பொதுவாகவே கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு, அதான் க்ரன்ச்சிங்கிறது ஒரு வேர்டு சொல்கிறேன் ஒரு புரிதலுக்காக. ஸோ அது மாதிரி இருக்கும் பிகாஸ் கைட்டின் அப்படிங்கிறது இருக்கிறதுனால. சரியா? ஸோ மெண்டல் ஸ்டடிடு 7 pairs of contrasting traits in Patani plant and proposed laws of inheritance. கரெக்டு. 7 pair of contrasting traits தான் படித்தார். அப்படி படித்து தான் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை போட்டார். 7 character were examined by Mendel in his experiment on Patani where சீடு ஷேப்பு, சீடு கலரு, ஃப்ளவர் கலரு, பாடு ஷேப்பு, பாடு கலரு, ஃப்ளவர் பொசிஷனு, ஸ்டெம் ஹைட்டு 1 2 3 4 5 6 7. ஆமாம், எல்லாமே வந்துருச்சா? சீடு ஷேப்பு, சீடு கலரு, ஃப்ளவர் கலரு, ஃப்ளவரு பொசிஷனு, பாடு கலரு, பாடு ஷேப்பு, ஸ்டெம் ஹைட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் 2மே கரெக்டு. ஸோ போத் ஆர் ரைட்டு. சரிங்களா? இந்த 7 கேரக்டர் தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பார் மெண்டல். ஓகே. விச் பார்ட் ஆஃப் த ஃப்ரூட் லேபிள்டு இந்த கிவன் ஃபிகர் மேக்ஸ் இட் அ ஃபால்ஸ் ஃப்ரூட். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஆப்பிளுடைய ஒரு க்ராஸ் செக்ஷன். ஸோ அதில் இந்த இடத்துல இருக்கிறது தெலாமஸு. சரியா? அந்த தெலாமஸும் பழத்தை ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதனால தான் ஃபால்ஸ் ஃப்ரூட் சொல்கிறோம். ஸோ அப்போ சி தான் ரைட் ஆன்சர், தெலாமஸு. கிளியரா? அடுத்து அடிஷன் ஆஃப் மோர் சொல்யூட்ஸ் இன் கிவன் சொல்யூஷன். அகெயின் இது உங்களுக்கு டிரான்ஸ்பிரேஷனில் வரும். சரிங்களா? ஸோ இது லெட்ஸ் ஸ்கிப் திஸ்ஸு. மோர் சொல்யூட் ஆட் பண்ணால் வாட்டர் பொட்டன்ஷியல் லோ ஆகும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, டெலிட்டடில் வருது. ஸோ anatomy ஆஃப் ஸ்ப்ரிங்வுட் ஷோஸ். அகெயின் ஸ்ப்ரிங்வுட் இது எல்லாமே செகண்டரி growth anatomy சாப்டரில். அகெயின் இதுவும் டெலிட்டடு. லெட்ஸ் ஸ்கிப் திஸ்ஸு. சரியா? ரைட்டா? உங்களுக்கு நீட்டுக்கு வரப்போகிறது இல்லை. which one of the following will accelerate. நீங்கள் வேணால் ஒரு சேஃப்டிக்கு இது மாதிரி கொஷினை பார்த்து வச்சுக்கலாம் சும்மா. சரியா? ஸோ which one of the following will accelerate phosphorus cycle. அகெயின் இதுவும் டெலிட்டட் சிலபஸ் தான் ஆக்சுவலாக. சரியா? ஸோ வெதரிங் ஆஃப் ராக்ஸு ஃபாஸ்பரஸ் சைக்கிள் ஆக்டிவேட் பண்ணும். இதுவும் டெலிட்டட் தான். அப்போது இது எங்கே வரும் அப்படின்னா 12th நியூட்ரியன் சைக்கிளிங்னு ஒரு டாப்பிக்கு எக்கோசிஸ்டம் சாப்டரில் வரும். ஓகே, போர்ட்ஸுக்கும் டெலிட்டடு, நீட்டுக்கும் டெலிட்டடு. ரைட்? என்டையர் ஃப்ளீட் ஆஃப் பஸ் இன் டெல்லி. அகெயின் பாருங்கள், என்விரான்மெண்டல் இஷ்யூ கடைசி சாப்டரு. இதுவும் டெலிட்டடு. ஓகேவா? லெட்ஸ் ஸ்கிப் திஸ்ஸு. அப்போது வாட் இஸ் த ரோல் ஆஃப் லார்ஜ் பண்டல் ஷீட் செல்லு ஃபவுண்ட் அரவுண்ட் வாஸ்குலர் பண்டல் இன் C4. C4ல் வாஸ்குலர் பண்டலை சுற்றி இந்த பண்டல் ஷீட்டு லார்ஜாக இருக்கும். அதோடைய வேலை என்ன? வாஸ்குலர் டிஷ்யூவை பாதுகாக்கிறதா? ஸோ டு ப்ரொவைட் சைட் ஃபார் ஃபோட்டோ ரெஸ்பிரேட்டரி பாத்வேவா, இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஃபார் ஆப்ரேஷன் ஆஃப் கேல்வின் சைக்கிளா, டு எனேபிள் பிளான்ட் டு டாலரேட் ஹை டெம்பரேச்சரா. ஸோ பார்த்தீங்கன்னா C4ல் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு வேலையே கிடையாது. சரியா? ஓகே, ஹை லைட் இன்டென்சிட்டியில் பாதுகாக்கிறதும் இல்லை, ஹை டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணுறதும் இல்லை. அப்போது வாஸ்குலர் பண்டலில் சுற்றி பண்டில் சீத் இருக்கிறதுனால அந்த பண்டில் சீத்துக்குள்ளார குளோரோபிளாஸ்ட் நிறையா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஆக்சுவலி C4ல் பண்டில் சீத்துக்குள்ளார தான் கேல்வின் சைக்கிள் நடக்கும். இப்படி கேல்வின் சைக்கிள் நடக்கணும்னா குளோரோபிளாஸ்ட் நிறையா இருக்கணும். கரெக்டாக? ஏன்னா குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரோமால தான் கேல்வின் சைக்கிள் நடக்கும். ஸோ பண்டில் சீத் இருக்கிறதுனால குளோரோபிளாஸ்ட் ஏறுது, கேல்வின் சைக்கிள் நிறையா நடக்குது. ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கர்ஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஆட்டோசோம் லிங்க்டு டாமினன்ட் ட்ரைட்டு. பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வருது. சரிங்களா? அப்போது இது செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் கிடையாது, ஆட்டோசோமு. அப்புறம் டாமினன்ட்டு. அப்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியும் செக்ஸ் லிங்கடாக ஆட்டோசோமா அப்படின்னு பார்த்துக்கணும். சரிங்களா? செக்ஸ் குரோமோசோமில் இருக்கிற பிரச்சனைனால வியாதி வருதா, அப்போது பாடி குரோமோசோம் ஆட்டோசோமில் இருக்கிற பிரச்சனைனால வியாதி வருதா, டாமினண்ட்டாக ரிசசிவான்னு பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஸோ ஆட்டோசோம் டாமினண்ட்டுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் த மயோட்டோனிக் டிஸ்ட்ரோஃபி. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது உங்கள் புக்கில் அது ஒன்று தான் இருக்கும். சரிங்களா? உங்கள் புக்கில். ரைட்? ஸோ ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து படிங்க ஆன் லிப்பிடு. எது கரெக்டுன்னு சொல்லணும்.
ஓகே. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. கரெக்ட்டா? ஸோ இப்போ பாருங்க, லெசித்தின் ஃபவுண்ட் இன் பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் கிளைகோலிபிட் கிடையாது. ஸோ அது பாஸ்போலிபிட். சரியா? பாஸ்பேட்டோலிபிடும் இருக்கும். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ல 1 ஆர் மோர் டபுள் பாண்ட் இருக்குமா? அப்படின்னா இல்ல. சேச்சுரேட்டட் அப்படின்னாலே டபுள் பாண்டும் கிடையாது, ட்ரிபிள் பாண்டும் கிடையாது. சரியா? எல்லாம் உங்களுக்கு சிங்கிள் பாண்ட் மட்டும் தான். சரியா? அதுவும் தப்பு. ஜிஞ்சரி ஆயில்ல மெல்டிங் பாயிண்ட் லோ. அதனால தான் வின்டர்ல கூட அது ஆயிலாவே இருக்குது. சரிங்களா? மெல்ட் ஆகிற பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மி. அதனால தான் வின்டரில் கூட மெல்ட் ஆகி லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்குது. சரியா? லிப்பிடு ஜென்ரலாக வாட்டரில் கரையாது. பட் ஆனால் சம் ஆர்கானிக் சால்வெண்ட்டில் கரையும். ஆமாம், இட் இஸ் அப்சல்யூட்லி ரைட்டு. ஃபேட்டி ஆசிடை நீங்கள் கிளிசராலோட எஸ்டரிஃபை பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா மோனோகிளிசரைடு வருமா அப்படின்னா ஆமாம். ஒரு ஃபேட்டி ஆசிட் ஒரு கிளிசரால்னா மோனோகிளிசரைடு. சரியா? 2 ஃபேட்டி ஆசிட் ஒரு கிளிசரால்னா டைகிளிசரைடு. 3 ஃபேட்டி ஆசிட் ஒரு கிளிசரால்னா ட்ரைகிளிசரைடு. சரியா? அப்போது சிடிஇ இஸ் கரெக்டு. ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஜெனெட்டிசிஸ்ட் யூஸ்ட் அ பிளைண்ட் அப்ரோச் ஃபார் சீக்வன்சிங் த ஹோல் ஜீனோம் ஆஃப் அன் ஆர்கானிசம் followed by assignment of function, okay, to different segment. The methodology adopted by him is. ஸோ இது என்னது அப்படின்னா பாருங்க, அந்த ஆர்கானிசத்துடைய ஒட்டுமொத்த ஜெனட்டிக் மெட்டீரியலையுமே என்ன பண்ணுறாங்க, அப்படியே பொட்டாம் பொதுவாக அப்படின்ற மாதிரி மொத்தத்தையும் அசைன் பண்ணுறாங்க. மொத்த டிஎன்ஏல கோடிங் ரீஜன் நான் கோடிங் ரீஜன்லாம் பார்க்காம எல்லாத்தையும் அதோடைய அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை பார்த்து ஒவ்வொரு சீக்வன்ஸும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஜெனட்டிசிஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னதுன்னா சீக்வன்ஸு அனடேஷன். இன்னொன்று இருக்குது எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக். அது என்னதுன்னா அந்த மொத்த டிஎன்ஏல எதெல்லாம் கோடிங் ரீஜனோ எதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகி ப்ரோட்டீன் தருமோ அந்த ரீஜனுடைய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை மட்டும் கண்டுபிடிச்சி அதனுடைய ஃபங்க்ஷனை மட்டும் கண்டுபிடிக்கிறது எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக். சரியா? அந்த டிஎன்ஏல இருக்கிற கோடிங் ரீஜன் நான் கோடிங் ரீஜன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு சீக்வன்ஸ் அனடேஷன். சரியா? ஸோ following palindromic base sequence of DNA, which one can be cut easily by particular restriction enzyme? ஸோ கொடுத்துக்கிறதுல எதை கரெக்டாக கட் பண்ண முடியும் அப்படின்னா பேலண்ட்ரோமிக்காக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுவும் பேலண்ட்ரோமிக் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. பாருங்கள், 5-3' GAATTCயா, இங்கேயும் 5-3' GAATTC. ஸோ இவங்க தான் பேலண்ட்ரோமிக்கு, இதுவும் கிடையாது. இப்போ பேலண்ட்ரோமிக்காக இருந்தால் தான் வெட்ட முடியும். ஸோ அப்போது 3 இஸ் ரைட் ஆன்சர். இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் சைடு, ரெகனேஷன் சைட்டு. இப்போ இதையும் மேட்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஸ்பைரோகைரா கிரீன் ஆல்கே, ஃபர்ன் டெரடோஃபைட்டு, ஃபினேரியா பிரியோஃபைட்டு, சைக்காசு ஜிம்னோஸ்பர்ம். ஸோ ஈஸியாக நம்ம சொல்லலாம் சைக்காசு ஜிம்னோஸ்பர்ம். ஸோ இதில் டாமினன்ட் எதுனா டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டு. ஓகே, டாமினன்ட் வந்து டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டு. அது எதோட ஆல்டர்னேட் ஆகும் அப்படின்னா டாமினன்ட் டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்னா 2 தான் இருக்குது. ஸோ சைக்காஸ் ஜிம்னோஸ்பர்ம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கிமிட்டோஃபைட்டு மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ஹைலி ரெடியூஸ்டாக இருக்கும். சரியா? ஸோ மேலுக்கு வந்துட்டு பொல்லன் கிரெயினு, ஃபீமேலுக்கு வந்துட்டு அந்த அந்த ஆர்கிகோனியாக்குள்ளார உங்களுக்கு அந்த இது இருக்கும். சரிங்களா? எம்ப்ரியோ சாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும், ரைட்? ஆனால் எம்ப்ரியோ சாக்கு உங்களுக்கு ஆஞ்சியோஸ்பர்மில் தான் வரும். இதில் எம்ப்ரியோ சாக் இருக்காது. பட் ஃபீமேலுக்கு எமிட்டோஃபைட்டுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்குள்ளார தான் உங்களுக்கு அந்த ஆர்கிகோனியம் எக்கு அதெல்லாம் இருக்கும். சரியா? பட் ஆனால் அது ஹைலி ரெடியூஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ சைக்காஸுக்கு டிக்கு 1, ஓகே, டிக்கு 1நாலே ஆப்ஷன் 3 ஈஸியாக போடலாம் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். சரியா? ஃபினேரியா அப்படிங்கிறது பிரியோஃபைட்டு. ஸோ இப்போ டாமினன்ட் வந்துட்டு கெமிட்டோஃபைட் தான். ஸோ ஹாப்ளாய்டாக இருக்கக்கூடிய லீஃபி கெமிட்டோஃபைட் தான் டாமினன்ட்டு. அது எதோட ஆல்டர்னேட் ஆகும் அப்படின்னா பார்ஷியலி டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய மல்டி செல்லார் ஸ்போரோஃபைட். ஸோ பார்ஷியலி டிபெண்ட்டாக இருக்கும் யார்? ஸ்போரோஃபைட்டு கெமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கு 4. அப்புறம் ஃபர்ன் டெரடோஃபைட் வந்துட்டு அகெயின் ஸ்போரோஃபைட்டு இஸ் டாமினன்ட்டு, ரைட்டா? அது எதோட ஆல்டர்னேட் ஆகும் அப்படின்னா ரெடியூஸ்டு கெமிட்டோஃபைட்டான ப்ரோத்தாலஸ் இருக்குல்ல, ஸோ அதோட தான் உங்களுக்கு அது ஆல்டர்னேட் ஆகும். ஓகே, ஸோ அப்புறம் ஸ்பைரோகேரா ஆஸ் யூஷுவல் ஆல்கே. ஸோ டாமினன்ட் வந்துட்டு ஹாப்ளாய்டு ஃபேஸு, ரைட்? அது வந்துட்டு ஃப்ரீ லிவிங் கெமிட்டோஃபைட்டு. அப்போ 3 இஸ் த ரைட் ஆன்சர், ரைட்? அடுத்து while explaining interspecific interaction of population, ப்ளஸ்ஸுங்கிறது பெனிஃபிட்டுக்கு, மைனஸுங்கிறது ஹார்ம்ஃபுல்லுக்கு, 0ங்கிறது நியூட்ரலுக்கு. ஸோ இப்போ கீழே இருக்கிற ஃபாலோயிங் இன்ட்ராக்ஷனில் எதில் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வரும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ காம்படிஷனில் ரெண்டுத்துக்கும் மைனஸு, ப்ரிடேஷனில் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு, இதில் ஒரு மைனஸு ஒரு நியூட்ரலு, இதில் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு நியூட்ரலு. அப்போ ஆப்ஷன் 2 ஒருத்தருக்கு பெனிஃபிட்டு இன்னொருத்தருக்கு ஹார்மு. புலி டீரை சாப்பிட்டுச்சுன்னா
புலிக்கு பெனிஃபிட்டு, டீருக்கு ஹார்மு. சரியா? டிரான்ஸ்போசான்ஸ் கேன் பி யூஸ்டு டியூரிங் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். டிரான்ஸ்போசான்ஸ் எங்கே வரும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் வரும். அதில் எம்ஆர்என்ஏ சைலன்சிங்னு ஒரு ப்ராசஸ் வரும் பாருங்கள். ஓகேவா? அங்கே தான் படிப்பீங்க. அந்த டிஎஸ்ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ ஜீனை சைலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜீன் சைலன்சிங் டொபாக்கோவில் வரும்ல அந்த விஷயம். ஓகே ரைட். ஸோ இப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து குரோமோசோம்ஸோடைய டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ரைட்டா? ஸோ இதில் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்னா சென்ட்ரோமியர் எக்ஸாக்டாக சென்டரில் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் இந்த மிடில். ஏக்கு 3. ஏக்கு 3னாலே ஒரே ஆன்சர் தான், ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? அடுத்து ஆக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா சென்ட்ரோமியர் எண்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் ஆர்மு, ஒரு எக்ஸ்ட்ரீம்லி லாங் ஆர்ம் இருக்கும். ஸோ அப்போ பிக்கு 1. அடுத்து சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரோமியர் மிடில்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஒரு ஷார்ட் ஆர்மு, ஒரு லாங் ஆர்மு. ஓகே, அப்போ சிக்கு வந்து 4. அப்புறம் டீலோசென்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரோமியர் கரெக்டாக எண்டில் இருக்கும். அப்போ டிக்கு வந்து 2. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ அடுத்து பாருங்கள், மெண்டல் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் டஸ் நாட் ஹோல்டு குட் ஃபார் த ஜீன்ஸ் தட் ஆர் லொக்கேட்டட் க்ளோஸ்லி ஆன் த சேம் குரோமோசோம். ஆக்சுவலி மெண்டலோடைய லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் என்னதுன்னா, ஒரு குரோமோசோமில் 2 டிஃப்ரெண்ட் ஜீன் இருக்குன்னா அவங்க 2 பேரும் அதே குரோமோசோமில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? எப்போனா இந்த கேமீட் ஃபார்மேஷன் ஆகி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும்போது ஒரு குரோமோசோமில் இருக்கிற 2 ஜீன் எப்பயுமே அதே குரோமோசோமில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இந்த பேரிங் ரீகாம்பினேஷன் ஆகும்போது ஸ்ப்ளிட் ஆகி போகலாம் அப்படிங்கிறதான் விஷயம். ஆனால் அந்த சேம் குரோமோசோமில் ரொம்ப க்ளோஸ்லி லொக்கேட்டடாக இருக்குது, அந்த குரோமோசோமில் அந்த 2 ஜீனும் ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்கும் போது மெண்டலோடைய லாவே இங்கே எடுபடாது. சரிங்களா? அப்போ நம்ம இந்த ரீகாம்பினேஷன் அந்த கான்செப்ட் வந்துடும். சரிங்களா? அதாவது ரீகாம்பினேஷன் நடக்காது, இது ரெண்டும் க்ளோஸாக இருக்கிறதுனால ரீகம்பைன் ஆகாது. ஓகே, ஆஸ் இட் இஸ் அப்படியே போயிடும். ரைட்? அதுதான் டைட்டில் லிங்க்டு ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது கரெக்டு தான். க்ளோஸ்லி லொக்கேட்டட் ஜீன்ஸு அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி, இதுதான் இல்லைன்னு சொன்னேன். 2 ஜீனு ஒரு குரோமோசோமில் பக்கத்தில் இருக்குன்னா அது இண்டிபெண்ட்டாக பிரிஞ்சு போக முடியாது. அது எங்கே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கேமீட்லேருந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போனாலும் அந்த 2 ஜீனும் நியர்பையாகவே தான் இருக்கும், பிரியாது. ஏன்னா இட் இஸ் லொக்கேட்டட் க்ளோஸ், லிங்க்டு ஜீனுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஏ கரெக்டு, ஆர் தப்பு. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ வி கேம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து எந்த வருஷம் கொஷின் பேப்பரை கொண்டு வரலாங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நீட்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜாயின் திஸ் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்சு. +2 ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் அவர் தளபதி பேட்ச்சு. ரிப்பீட்டராக இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் அவர் வெற்றி பேட்ச்சு. ஸோ 3 கோர்ஸுக்கும் ஆஃபர் போகுது. கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஆல் தீஸ் கோர்சஸ் ஆர் அட் அஃபோர்டபுள் காஸ்ட்டு. சரியா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா கோர்ஸுக்கும் லைவ் கிளாஸு, ரெக்கார்டட் வீடியோ, கொஷின் டிஸ்கஷன் செஷனு, டெஸ்ட்டு, கிராஷ் கோர்ஸு, டெஸ்ட் சீரீஸு, மென்டார் சப்போர்ட்டு, ஏஐ ஃபீச்சர்னு எல்லாமே இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். கீப் லேர்னிங், keep growing. All the best.